வணக்கம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு கடைய உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு உழைச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த உழைப்பையும் உங்க வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு உங்க பிசினஸ்க்கான ஒரு சூப்பரான பாதுகாப்பு கவசம் பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். வருஷக்கணக்கா நீங்க கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்த உங்க உலகம் ஒரே ஒரு சின்ன எதிர்பாராத சம்பவத்துல தலைகீழா மாறிட்டா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு தீ விபத்து, இல்ல ராத்திரியோட ராத்திரியா ஒரு திருட்டு, இல்ல ஒரு வெள்ளம் வந்துட்டா, இது மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா உங்க கடையோட எதிர்காலம், உங்ககிட்ட வேலை செய்றவங்களோட வாழ்க்கை, உங்க குடும்பத்தோட வருமானம் எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து உங்க பிசினஸ காப்பாத்த ஒரு செம பவர்ஃபுல்லான கவசம் இருக்கு. வாங்க, அந்த கவசம்னா என்ன, அது எப்படி உங்களை பாதுகாக்க போகுதுன்னு நாம ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இது வெறும் ஃபயர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி. திருட்டு, புயல், வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றங்கள், விபத்துகள்னு இப்படி பல விஷயங்கள்ல இருந்து உங்க கடைக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை இது கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த இன்சூரன்ஸ் உண்மையில எதெல்லாம் கவர் பண்ணும்? உங்க கடையில இருக்கிற எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இது பாதுகாப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்க கடை பில்டிங், உள்ள இருக்கிற ஸ்டாக், ஃபர்னிச்சர் இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. அது மட்டும் இல்ல, தீ விபத்து, வெள்ளம், புயல், திருட்டு இதுக்கும் கவர் ஆகும். ஆனா இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒன்னு பொது பொறுப்பு. அப்படின்னா உங்க கடையில ஒரு கஸ்டமருக்கு தெரியாம ஏதாவது விபத்து ஆயிடுச்சுன்னா அதுக்கான மருத்துவ செலவை இந்த பாலிசி பார்த்துக்கும். இன்னொன்னு, அதை விட சூப்பரான விஷயம் வணிக தடை. உதாரணத்துக்கு, ஒரு தீ விபத்தால உங்க கடையை 3 மாசம் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மாசம் உங்களுக்கு வர்ற வருமான இழப்ப கூட இந்த இன்சூரன்ஸ் ஈடு செய்யும். பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு? சரி, ஒரு இன்சூரன்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம்னா, எதுக்கெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். வாங்க, அதையும் பார்த்துடலாம். இன்சூரன்ஸ்ல இத எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா விதிவிலக்குகள். அதாவது பாலிசி எதையெல்லாம் கவர் பண்ணாதுன்னு சொல்ற லிஸ்ட். நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விதிவிலக்குகள் லிஸ்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாத்துருங்க. அப்பதான் கிளைம் பண்றப்போ எந்த ஆச்சரியமோ ஏமாற்றமோ நமக்கு வராது. பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்களே வேணும்னே உங்க கடைக்கு சேதம் உண்டாக்கினா அதுக்கு கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி நாளாக நாளாக ஏற்படுற சாதாரண தேய்மானம், போர் மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாலிசியோட ரூல்ஸை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பாலிசியோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம கடைக்கு சரியான பாலிசியை எப்படி செலக்ட் பண்றது? அதுக்கு சில சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். உங்க பிரீமியம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பாருங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்க பிரீமியத்தை நீங்களே குறைக்க முடியும். எப்படின்னா, உங்க கடையில சிசிடிவி, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்க அதிகப்படுத்தினா உங்க பிரீமியம் குறையும். மத்தபடி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்க கடை எங்க இருக்கு, உங்க ஸ்டாக்கோட மதிப்பு என்ன, இதெல்லாமோ உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணும். சரியான பாலிசியை செலக்ட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 4 ஸ்டெப் தான். முதல்ல உங்க கடைக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கு, எதையெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ரெண்டாவது, ஒரு 2-3 கம்பெனி கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்கி ஒப்பிட்டு பாருங்க. மூணாவது, ரொம்ப முக்கியம், அந்த சின்ன சின்ன எழுத்துல போட்டிருப்பாங்களே அந்த விதிவிலக்குகளை கவனமா படிங்க. நாலாவது, டிடக்டிபிள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்ல, கிளைம் பண்ணும்போது நீங்க உங்க கையில இருந்து முதல்ல கட்ட வேண்டிய ஒரு சின்ன தொகை. இத பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, எல்லாம் நல்லபடியா போகுது. ஆனா துரதிருஷ்டவசமா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அப்போ என்ன பண்றது? இந்த இன்சூரன்ஸை எப்படி சரியா கிளைம் பண்றதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேலை கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். திருட்டு மாதிரி விஷயமா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கிளைம் ஃபார்ம், ஃபோட்டோஸ், பில்ஸ் மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துடுங்க. கடைசியா சேதத்தை கணக்கிட ஒரு சர்வேயர் வருவார், அவருக்கு முழுசா ஒத்துழைக்க கொடுங்க. இந்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். அதனால ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸுக்காக நீங்க கட்டுற பிரீமியம் ஒரு செலவு கிடையாது. அது உங்க கனவுகளையும் உங்க பிசினஸோட எதிர்காலத்தையும் எல்லாத்துக்கும் மேல உங்க மன நிம்மதியும் பாதுகாக்கிற ஒரு முக்கியமான முதலீடு. இந்த விவரங்கள் எல்லாம் உங்க கடையோட பாதுகாப்பை பத்தி ஒரு நல்ல முடிவெடுக்க உதவும்னு நான் நம்புறேன். இப்போ சொல்லுங்க, உங்க பிசினஸோட எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க தயாரா? யோசிங்க, உடனே செயல்படுங்க.